உயர்ந்த கோட்டை வம்சத்துல என்று பார்த்தோம் பாருங்க மாலும் கோட்டை வளரும் கோட்டை செம்மம் கோட்டை அணில் கோட்டை எல்லாத்தையும் உயர்ந்த கோட்டை நம்ம கொண்டைய கோட்டாருடைய தேவமாறு வம்சங்கள். சரி, அப்படி தேவர் வம்சத்திலே பிறந்த ஐயா திருமால் தேவரும் அம்பிகை யாரு அவருடைய மனைவி ஸ்ரீரங்க அம்மா ஏழு பேர்கள் ஒன்றாக சேர்ந்து எப்படி ஆண்டு வருகிறார் தெரியுமா? திருமால் தேவரும் ஸ்ரீரங்க அம்மாளும் எப்படி ஆண்டு வருகிறார்கள் தெரியுமா? பண்ணவனம் மனைவியும் மனைவியும் மறுபுறத்தில் பிறந்த மாணிக்கம் கேமகுலத்தில் பிறந்த தென்னாட்டு சிங்கம் மரத்தி பெற்ற சிங்கம் மாசில்லா சங்கம் நம்ம திருமால் தேவரும் ஸ்ரீரங்க அம்மாளும் இப்படியாக ஆண்டு வரும் பொழுது அந்த வேலை நம்மில் அங்க என்ன நடக்கு தெரியுமா? அப்படி அப்படி ஸ்ரீரங்க அம்மாளும் திருமாட்டை வரும் ஆண்டு வரக்கூடிய வேலையிடமே என்ன நடக்கு தெரியுமா? அதாவது திருமால் தேவருக்கும் ஸ்ரீரங்க அம்மாளுக்கும் ஏகப்பட்ட சொத்து சுகங்கள் மண்மனைகள். ஆமா, அப்படியாக இருக்கும் போது
இந்த ஸ்ரீரங்கம்மாளும் திருமால் தேவருக்கும் ஏகப்பட்ட சொத்து சுகங்கள் மண்மனைகள் நாடு நகர்கள் நந்த பந்துகள் காடு கரைகள் தோப்பு தரவுகள் எல்லா விதமான பகுசு பாக்கியங்கள் இருக்கிறது. அங்க எப்படி இருக்கு தெரியுமா? திருமால் தேவருக்கும் ஸ்ரீரங்கம்மாளுக்கும் எப்பேற்பட்ட சொத்து சுகம் இருக்கு என்று கேட்டால் மாடு இருக்கு மாடு இருக்கு மாடு இருக்கு மாடு இருக்கு வீடு இருக்கு நெஞ்சருக்கு கொஞ்சருக்கு நாலு வகை தோப்பு இருக்கு 7 மெத்தை வீடுகள் உண்டு. யாருக்கு? பெருமாள் தேவருக்கு மாடி மேல மாடி அதுக்கு மேல மொட்டை மாடி வீடு தோப்பு துறவா நஞ்சை புஞ்சை எல்லாம் இருக்கு. சொத்து இருக்கு சோழம் இருக்கு. ஆமா ஏகப்பட்ட ரூபா வட்டி கொடுத்துருக்காரு. நீ போய் முதல்ல வாங்கிக்கோ. ஆமா அப்படி இருக்க போதிலும் வட்டிக்கு கொடுத்தா நம்ம அவங்களுக்கு வரப்போம். அதாவது பாருங்க திருமால் தேவரும் சரி ஸ்ரீரங்க அம்மாரும் அதாவது விவசாயத்தில் பெரிய குடும்பம் சம்சாரி குடும்பம்னு சொல்லுவாங்க. அதனால அவங்களுக்கு ஆடு மாடுகள் நிறைய உண்டு. பால் இருக்கு பவுஸ் இருக்கு பாக்கியத்தால தாகம் இல்லை பொண்ணிருக்கு பொருள் இருக்கு புகழால தாகம் இல்லை நஞ்சருக்கு முஞ்சருக்கு 4 வகை தோப்பு இருக்கு. திருமால் தேவருக்கும் ஸ்ரீரங்க அம்மாளுக்கும் இதெல்லாம் மீறி அங்க எப்படி இருக்கு தெரியுமா? கொண்டாவது படித்தலமா கொண்டாவது படித்தலமா கொண்டாவது படித்தலமா படித்தலமா Yeah.
படியா படித்தலம்மா படித்தலம்மா நல்ல தலைமுறைக்கு சுகங்களும் நம்மோடு இருக்கும் போது போனாரு கோட்டையிலே கோடி ஆண்டு ஐயா திருமால் தேவரும் ஸ்ரீரங்க அம்மாளும் சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்போடு ஆண்டு வருகிறார்கள் 10 தலைமுறைக்கு இருந்து சாப்பிடக்கூடிய சொத்து சுகங்கள் மண்மனைகள் நாடு நகரங்கள் நஞ்ச புள்ளிகள் ஆடுகரைகள் தோப்பு தொடர்புகள் எல்லா விதமான பௌச வாக்கியங்கள் இருந்தும் ஐயா திருமால் தேவருக்கும் இந்த ஸ்ரீரங்க அம்மாளுக்கும் திருமணம் முடிந்தது. திருமணம் முடிந்து இருவேறு வாழ்ந்து வரும் போது அவர்களுக்கு பாலாக உறவும் இல்லை, பாக்கியத்தால் தாவும் இல்லை. அப்படியாக இருக்கும் போது யாரு வந்தாலும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மனசு. ஒரு காலத்துல ராமரும் சீதையும் போல வள்ளுவரும் வாசகையும் போல ஆண்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த வள்ளுவருக்கும் வாசகிக்கும் திருமணம் முடிந்து பல வருட காலங்கள் ஆனது. ஆனால் மனைவிட்ட வந்து இந்த வள்ளுவர் எனக்கு இது வேணும் இது வேண்டாம்னு சொன்னது கிடையாது. ஆனா அதே போல வாசையும் தன் கணவருடைய இடமதில எனக்கு சேலை வேணும், சட்டை வேணும், பூ வேணும், பொட்டு வேணும், நகை வேணும், நட்டு வேணும் அப்படின்னு கேட்டது கிடையாது. இப்படியாக ஆண்டு வரும்போதுதான் அவருக்கு சாரம் பழுமாறு ஒரு விளக்கம். அப்படி சாரம் பழுமாறும் போது தரவான இலை விரித்து தண்ணீர் இழுத்து உப்பு வைத்து விட்டு செம்புல குடிக்க தண்ணி இருந்தாலும் செம்பு பக்கத்துல ஒரு கெண்டையில தண்ணியும் தங்க ஊசியும் அந்த இலையில வச்சுக்கிட்டு இருக்கா. இது இந்த அம்மாளுக்கு எதுக்கு வைக்க சொன்னாங்கன்னு அந்த அம்மாளுக்கு தெரியாது. யாருக்கு தெரிய மாட்டாங்க. வள்ளுவர் மனைவி வாசகிக்கு தெரிய மாட்டாங்க. டெய்லி ஊசி வைக்கும், கெண்டில தண்ணி வைக்கும். ஏன் நம்ம கணவர் இதை வைக்க சொல்றாரு அப்படின்னு அவளுக்கு புலப்பட மாட்டாங்க. இப்படி சாப்பாடெல்லாம் முடிந்து பள்ளியறையில போய் அமர்ந்து வெற்றிலை சுருமடித்து கொடுக்கும் போது அந்த அம்மா என்ன சொல்லலாம், சாமி திருமணமாகி இவ்வளவு நாளும் நீங்க எந்த குறை எனக்கு வைக்கல, நானும் அந்த குறையோட கொண்டு வாழல. எது வேணுமோ எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருதிய. சாப்பாடு, தண்ணி, தலைக்கு தைக்க எண்ணெய், தலையில வைக்க பூவு, கொடுக்கக்கூடிய உடைகள் எல்லாமும் நம்ம வீட்டுல இருக்கு, குறைவில்லாம இருக்கு. ஆனா சாப்பிடும் போது மட்டும் எண்ணெயில தண்ணியும் பக்கத்துல தங்க ஊசியும் எதுக்கு வைக்க சொல்லுதியா? என்ன காரணம்? அது எனக்கு இது வரைக்கும் புலப்படல அப்படின்னு அந்த அம்மா கேட்கா. அப்படி கேட்கும் போதுதான் அப்போதுதான் இந்த வள்ளுவர் சொன்னாரு, அம்மா நீ சாதம் பழுமாறும் போது ஒரு சில சாதமானது இலையை விட்டு தவறி தரையில விழுந்துருதுன்னா கையால் எடுத்தா சோறு வந்து மண்ணாயிடும், குழஞ்ச சோறா இருந்தா நசுங்கிடும், எடுக்க முடியாது. ஆனா இந்த ஊசியால அதை குத்தி அந்த கெண்டி தண்ணீர கழுவி சாதத்தோடு போட்டு சாப்பிடுவதற்கு தான் இந்த கெண்டி தண்ணியும் தங்க ஊசியும் சொன்னார்ல. ஏங்கடா அப்படியே போயிட்டான். ஆகையினாலே வள்ளுவரும் வாசையும் போல ராமனும் சீதையும் போல இந்த அழகு பிள்ளையான யாரு திருமால் தேவரும் ஸ்ரீரங்க அம்மாளும் அதே சந்தோஷமாகவே ஆண்டுவார்.
புகழால தரும் இல்லை பாடாத குறைவும் இல்லை பாடாத குறைவும் இல்லை பாக்கியத்தாலும் இல்லை சங்காரி வீடாக வாழ்ந்து வரும் பொழுது நல்ல வேலைதமிழ் அம்மாள் பிள்ளை திருமால் தேரோடும் சிறப்போடு சிறப்போடு நல்ல குறைமரம் நல்ல குறைமரம் சூழா வந்துருச்சு மட்டையில முத்த வேட்டிடுமா முத்த வேட்டிடுமா முகமெல்லாம் வெளுத்திடுமா ஓடி வந்து சிலையிட்டு தான விட்டு மகா சிலங்கத்துக்கு கொடுப்பாரு மாத்தையில மாத்தையில பெற்றுக்கும் ஆமா அதாவது 8வது மாதம் ஆச்சு. அவ கட்ட மண்ண நல்ல மண்ணை எடுத்து கைதல சுரண்டுனான், நல்லா பொடியாக்கணும், அப்படியே தெல்லினா கல்லு புறங்கள் எடுத்துருக்கு மண்ணை கப்புனு வாயில் விட்டான். கட்டமண்ண கூட விட மாட்டான். ரொம்ப ருசியா இருக்கும். மழை பெஞ்ச ஒரு மனம் வரும். என்ன மழை பெஞ்சிட்டு வைக்கல அந்த கட்ட மண்ணு செம்மண் ஒரு மனம் மணக்கும், அழகா மணக்கும். அந்த மண்ணு தான் செம்மண்ணு. மணக்காத மண்ணு செம்மண்ணு கிடையாது.
மழை பெஞ்சு எந்த மண்ணு மணக்கும் அதுதான் செம்மண்ணு. அந்த காலத்துல எல்லாம் ஆச்சி வந்து மாசமா இருப்பா, காலையில பாத்திரத்தை விளக்குவா. அப்ப அந்த சிலிண்டர் அடுப்பு, கேஸ் அடுப்பு, கரண்ட் அடுப்பு எல்லாம் கிடையாது. ஒரே அடுப்பு விறகடுப்பு தான். ஆமா, ஒரே அடுப்பு விறகடுப்பு. அந்த விறகுல சோறு வச்சு உகனதுல கறிக்கட்ட பாருங்க துண்டு துண்டா கிடக்கும். அந்த பாத்திரத்தை விளக்குவாங்களாம். இப்ப நாம சோப்பு வச்சு விளக்குறோம், வேற என்னமோ ஒரு இதை வச்சு பாத்திரத்தை விளக்குறோம். ஆனா அது அழுக்கு போகுதா போதேன்னு தெரியாது. ஆனா மறுபடியும் இருக்கும் பாத்திரம். ஆனால் அந்த காலம் விளக்கு வந்து சோப்பு கிடையாது. பித்தால பாத்திரம் விளக்கு அதுக்கு தைக்கணும்னா புளிய நனைய வச்சு தேய்ப்பாங்க. அதுல வெளுக்கல அப்படின்னா நான் சொன்னே செம்மண்ணு, அதை வச்சு கர கர கரை தேய்ச்சு வெள்ளையேன்னு வளைக்க வச்சுக்குவாங்க. நாம பார்க்கும் போது நம்ம முகம் அதுல தெரியும், அவன் அழகா விளக்கி வைப்பாங்க. ஆனால் அதெல்லாம் மீறி இந்த அழகு பிள்ளையானவள் யாரு? ஆமா, ஸ்ரீரங்க அம்மையானவள். இப்படி அந்த கிழவியானவள் பாத்திரத்தை வழங்குறா பாத்தீங்களா? அதுல வியாகார கட்டை கிடந்தது. சரி, அந்த பாத்திரத்தை வழங்கிட்டு அந்த கட்டையை எடுத்து உடையில போடுவான். அவன் யார் கருக்கு 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 திம்பான். கருக்கு கருக்கு திங்கும் போது அந்த கறி மனம் நல்லா இருக்கும். கரு கருக்கு சாப்பிடுவான். 6 மணிக்கு எந்திப்பா வயக்காட்டுக்கு. ஹலோ, யாரு நீங்க? யாரு? ஹலோ, ஆமா, ஏன்னா இருங்க, நான் பில்லுப்படுத்திட்டு இருக்கேன், கூப்பிடுங்க. பண்போட எல்லாரும் அன்னைக்கு போன் பண்ணோம். அப்படியாக அப்படி வயக்காட்டுக்கு புள்ளிக்கு போன கிழவி பிள்ளை இருக்கும் போது அந்த மண்ணு மணக்கும். வயக்காட்டு மண்ணை தின்னு போடுவான். மாசமா இருக்கவளுக்கு எல்லாத்துக்குமே அந்த மண்மணமானது ஒரு ருசியை கொடுக்கும். எல்லாருமே மண்ணை சாப்பிடுவாங்க. சரி, இத 8வது மாதம் ஆச்சு பாத்தீங்களா? இந்த ஸ்ரீரங்கம்மா கட்ட மண்ணை தெல்லி தின்னா அவர் கட்டகம் முடிக்க அடிக்க வர்றாரு. யாரு? பெருமாள் தேவர். அடியே சண்டாளி பார்வதி நீசம் முடிவா, இப்படி 8 மாத்தையில கட்டமண்ண திங்கிய புள்ள கருப்பா இருக்க மாட்டான். இப்ப ஒரு பொம்பளை மாதம் ஆனானா அவளுக்கு பால் என்ன, மோர் என்ன, தயிர் என்ன, சாப்பாடு என்ன, பிரியாணி சாப்பிடவே கூடாது. ஆனா பிரியாணி மரும்பா. ஆமா, ஏன்னா பிள்ளைக்கு காதல சீவடியுமாங்க. வாங்கி கொடுத்தத வாங்கி கொடுக்கறனா காதல சீவடியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் திருமாத்தேவர் அப்படி அல்ல. அவர் கொண்டாட்டிக்கு எல்லா பண்டமும் வாங்கி வீட்டுல வச்சிருக்காரு. ஆமா, இப்ப நம்ம வந்து பீரோல எல்லாம் நிறைய வாங்கி வைக்கோம்ல, அந்த காலத்துல பீரோல சன்னல் அல்மாரி எல்லாமே செவத்துல உண்டு பண்ணிடுவாங்க. ஆமா, அந்த அல்மாரில வந்து அல்வா, லட்டு, பூமி, கார செவு, இனிப்பு செவு, கார வடை, உருண்டை வடை, ஆமா வடை, இந்த சிலைப்பி, உலகத்துல என்னென்ன வகை இருக்கும் அத்தனை வாங்கி வச்சிருக்காரு. ஐயா ஊதாதுல ஒண்ணு மண்பானக்குள்ள இருக்கும், இல்லன்னா அல்மாருக்குள்ள இருக்கும். மண்பானக்குள்ள இருந்தா எத்தனை நாளா இருந்தாலும் முடியாது. ஏன்னா அது ஏசி மாதிரி மண்பானை.
இப்ப மண்பானை தண்ணி குடிச்சோம்னா நம்ம வயிறு அப்படி குளூரா இருக்கும். ஆமா. இந்த உப்பு கருவாடு காஞ்ச வத்தல் மிளகு வத்தல் அந்த காலத்துல ஆட்டுக்கறியில உப்பு போடுவாங்க, உப்பு கண்டம் போட்டு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் மண்பானக்குள்ள குழுக்குள்ள இருக்கும். நேற்று சிக்கன் அவங்கதான் சொன்னாங்க. சிக்கன் சாப்பிட்டேன் எப்படி ஆமா சிக்கன் மடியில மதுரை வச்சிருக்கிறான். ஐயோ பாவம் கண்ட தண்ணியா குடிக்காதானே நானே கவர்மெண்ட் தண்ணிதான் குடிக்கும். முடியும் அது நம்ம எதவா இருக்கும், நல்லா இருக்கும். அதனால எங்களுக்கு ஒண்ணும் செய்யாது. மழையே வந்தாலும் சரி நாங்க செவல் பிடிச்சி தள்ளிக்கிட்டு இருப்போம். என்ன வெயில் அடிச்சா பணம் பார்த்து துருக்குள்ள போய் கொண்டு விடுவோம். ஆமா சாயங்காலம் போல வருவோம், நாத்து அடிக்கும், செவரு நவல மாட்டேன்னு சொல்லி அத போய் தள்ளுவான் பாருங்க. அது நவளவே செய்யாது. ஆனாலும் அவருக்கு தள்ளுவாங்கிற ஒரு திறமை இருக்கும். அதனால புள்ள முட்டு கொடுத்து நிற்கும். நீங்களும் அவர் நிவாதிப்பியா? ஆமா நானே கிடைக்குமா ஊச கிடைக்குமா ஊச பேப்பரை கட்டண மாதிரி அவரு மட்டும் இல்ல. ஆமா இருந்தாலும் நம்ம அண்ணமார விட்டு கொடுக்க முடியாதுல்ல. கொடுக்காரு குடிக்க மாட்டாரு. ஆமா ஐயா உங்க மாதிரி ரொம்ப வாங்க மாட்டான்ல அசதிக்கு அது மத்தியானம். ஆமா எங்க மாதிரி ஒண்ணு ஏன்னா இல்லன்னா முடியாது அப்படிங்கும் போது அதை வந்து ஒண்ணும் சொல்ல முடியாது. வேலை நம்ம வேலை அப்படி வேலை. ஆனால் தூக்கமே இல்ல பெரட்டி போட்டு அங்கிட்டு கொண்டும் போறது அந்த காத்து அடிக்க தூக்கமே இல்ல. மச்சல உள்ள போவே பரட்டுது காத்து. அப்ப அந்த அசதிக்கு மத்தியானம் உல்டா உல்டா லேவியம் சாப்பிட்டா தான் தூங்க முடியும். போற காலத்துல போனாலும் சரி ஏட்டி காலத்துல போனாலும் சரி. ஆமா ஐயோ நான் பயந்தே உனப்பா. அப்படியாக இருக்கும் போது நான் என்ன வாங்கி வச்சிருக்கேன் இதெல்லாம் நீ சாப்பிடாம இந்த கட்டமட்ட வந்த திங்க பாரவத்தி ஆமா அந்த அல்வாவை எடுத்து சாப்பிடலாம், அந்த முறுக்கை எடுத்து சாப்பிடலாம், ஜிலேபி வாங்கி சாப்பிடலாம். ஆமா அதெல்லாம் இன்னொரு இருக்கு வளைஞ்சு நெறிஞ்சு நெறிஞ்சு வளைஞ்சு இருக்கு பாரு வாமப்படி முறுக்கு. ஆமா அது கடல மாவுல பண்ணிருப்பாங்க. வாயில போட்ட உடனே கரைஞ்சிடும். அதை எடுத்து சாப்பிடலாம்ல. அதெல்லாம் விட்டுட்டு கட்ட மண்ண வந்து திங்க கட்டையில போட அப்படின்னு ஒரு வைவாரு. அப்படியாக இருக்கும் போது இந்த ஸ்ரீரங்க அம்மாளுக்கு அங்க எப்படி இருக்கிறாள் தெரியுமா? 9 மாதம் ஆச்சு, 9 மாதம் ஆச்சு ஓலை போல சுழலுவாரோ சொந்தம் நல்ல பந்தங்கள் அனைவரையும் வரவழைத்து காப்புதான் அடிக்கு சிவந்தமுண்டான் முடித்தார். இருக்கும் போது பட்டவர் மாறமாகி மாறமாகி அறிவுடன கர்ப்பமான
படுத்தாலும் படுக்க மாட்டா, வைபோட்டா தூங்க மாட்டா. என்ன வருத்தம் அவளுக்கு தான் தெரியும். ஆமா, ஆமா. இருந்தால் இருக்க மாட்டா, இழந்தடித்தால் நடக்க மாட்டா, பயத்தை சொண்டி வலிக்குதம்பாள். ஆமா, வாடாது போகுதென்பாள. அப்படி அழுது புலம்பும் போது அந்த வீடு தண்ணில அந்த சிறிரங்க அம்மாளுக்கு பகவானுடைய அருளாலை அடிக்கடி அவை பலித்து அவை வலித்து அடிக்கடி அவை வலித்து அவை வலித்து பாட்டி பாட்டி தானே போட்டி தானே போட்டி போடும் செல்லம் மக வளர்த்துவா சீராட்டி பாராட்டி செல்லமாக வளர்த்து வருகிறார்கள். பிறந்த குழந்தைக்கு 16 நாளை கழிந்த பிறகு வீடு வாசல் எல்லாம் வெள்ளையடித்து அவருடைய அந்த ஆண் குழந்தைக்கு மாடசுவாமி தேவர் என்று பெருநாமத்தை சூட்டினார். மாடசாமி தேவர் என்று பெருநாமத்தை சூட்டி அதையோ மாடசாமி தேவரை இப்படி வளர்த்து வருகிறார் தெரியுமா? நாடு ஒரே மேனையம்மா பொழுது ஒரே வண்ணம்மா வளர்த்து வரா உடம்பு எல்லாரையும் வளர்த்து ஈரோடு சிறப்போடும் செல்லமாக வளர்த்து வருகிறார்கள். அருமை ஐயா மாடசாமி தேவரை இந்த ஸ்ரீரங்க அம்மாளும் இந்த ஐயா திருமால் தேவரும் தன்னுடைய பெற்ற பிள்ளை ஆண் குழந்தை ஆண் குழந்தை பிறந்திருக்கிறா. அந்த ஆண் குழந்தை மாடசாமி தேவரை எப்படி வளர்த்து வருகிறார்கள் தெரியுமா? அது சீரோடும் சிறப்போடும் ஈரோடும் சிறப்போடும் வளர்த்து வரும் மெல்ல உணர்ந்திடுமா இருவயரா
காடு ஒன்று ஓடி விளையாடுவா எடுத்து வைத்து இறைவனை தான் சேர்த்து சாதத்தை தான் பிறந்து அவன் மாடசாமியை இடுப்புல தூக்கி வச்சு அம்மா ஸ்ரீரங்க அம்மா சரி காக்கைய ஏச்சங்காட்டி காட்டி அப்படின்னு பால் விட்டுதான். ஆமா நான் நீ சாப்பிடலன்னா காக்காட்ட கொடுத்துருவேன். காக்கைய ஏச்சங்காட்டி கண்மணிக்கு விட்டுதான். இப்ப எருவாவே பிள்ளைக்காடி சாப்பிடலன்னா அதை சாப்பிடு இதை சாப்பிடு பூச்சாண்டி வாரம். ஆமா ஒத்த கண்ணை வாரம் ரெட்ட கண்ணை வாரம் அப்படி பயங்காட்டி சாப்பிட வைப்போம். ஆனா இப்போ உள்ள பிள்ளைகளை சாப்பிட வைக்கிறோம்னா செல்போனை ஆன் பண்ணி அந்த பொம்மை படத்தை வச்சு கொடுத்துட்டோம்னா அதுதான் அள்ளி சாப்பிட்டு பொம்மையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். தாலாட்டம்னா செல்போன் தான். தாலாட்ட முடியாது யாரு இருந்து கேட்பா. அந்த காலத்துல வயக்காட்டுல ஆச்சு பேரனுக்கு புட்டிக்க தாலாட்டானா தாத்தா வரப்பேட்டு பக்கத்துல இருந்து வந்து உரைக்கிடுவாரு. அப்படி தாளாட்டுவாங்க. தெரியும் தாலாட்டு தெரியாது ரோலாட்டு தெரியாது. ஏன்னா உனக்கு தெரியுமாண்ணே? ஆமா அப்போ தாலாட்டு தாங்க கேள்விப்பட்டிருக்கோம்லாக்கா. கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியா அப்போ இல்லாம தாளாட்டாங்க. நல்ல விளையாட்டு. இப்படி சொன்னா பிள்ளை எப்படி உறங்கும்? ஐயா எல்லாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. எல்லா வீட்லயும் கிடையாது. அண்ணன் வீட்டுல நடக்கு. எந்த அவங்க வீட்டுல பேட்டி பேரையும் கல்யாணம் முடிக்கலையாண்டோம். ஆமா அது வந்து சின்ன வீடு. அதனால பேரம் கட்டிட்டேன் இல்ல. பிள்ளைகள் வளர்ந்துருக்கு ஆனா கையில காந்தி தாத்தா இல்ல. அதனால பிள்ளைகள் வேலைக்கு போய் சாப்பிட்டுருப்பீங்க. இவதான் துட்ட ஒழுங்கா கொண்டு போக மாட்டாங்க. கிளீனா நீங்க கூட போய் பாத்தீங்களோ சொல்லுவாரு. ஆனா ஒரு வேலையில ஒரு குத்து நிறைய இருக்கும். எங்க அண்ணன் என்னை தான் சும்மா இருக்கான். மணி 11 நம்ம தான் வரும் பாருங்க. 11 ஆனதும் அப்படியே பீஸ் கொஞ்சமா குறைஞ்சு விட்டுருவோம். மட்டும் யாரும் பாருங்க. என்னையா ஆமா அப்பதான் வரும் கோபம். எங்க அண்ணனுக்கு அப்பதான் கோபம் நிறைய வரும். இல்லன்னா வேலைக்கு வந்த இடத்துல வந்த உடனே காத்தா ஓடியாடுவான். நான் எல்லாம் விசாரிச்சுட்டேன் கோயிலுக்கு போன கூப்பிடுவான். ஏன்டா அப்படியே படுதான் நம்ம வந்தவங்களை வந்து பாக்கணும்ல. என்ன வந்து கூப்பிடல நான் அப்படிதான் சொல்லுவேன். வரணும் வந்தோடனே வந்துடணும். அப்படியே அந்த மாடசாமி தேவரை ஆமா நாலு ஒரு மேடியமாக ஒரு வண்ணமுமாக சீரோடும் சிறப்போடும் இளமாக வளர்த்து வரும் பொழுது அந்த வளர்ந்து வரக்கூடிய நாளையில வளர்த்து வரும் நாளையில வளர்த்து வரும் நாளையில ஒரு
காது போட்டு 4வது வயதில நடந்து ஓடி விளையாடுவான் இந்த அழகு பிள்ளையான இந்த ஐயா மாவானசாமி தேவர ஸ்ரீரங்க அம்மா இந்த திருமால் தேவரும் நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமா அதை வளர்த்து வரக்கூடிய நேரத்தில் அதே இந்த